ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நமக்காக அடிபட்டு உதைப்பட்டு காயங்கள் பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் நம்பிக்கையோடு திரும்பி வருவோமானால் அவருடைய காயங்களால் நம்மை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித வாரத்தினுடைய புனித வெள்ளியில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்விலே நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை நம்மை பொறுத்தவரை பல இடங்களிலே பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கும். கணிதத்திலே சிலுவை என்பது கூட்டல், அதே கொஞ்சம் சைடா போட்டா பெருக்கல். அல்ஜிப்ராவில் சிலுவை என்பது ஒன்றுமில்லை. ஏடிஎம்ல சிலுவை என்பது ஒரு சீக்ரெட் பின். இப்படி அந்த சிலுவை என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்விலும் இந்த சிலுவை என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதை சிந்திக்கத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் நீண்ட நாட்களாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு அரசரிடமிருந்து அவருடைய தந்தை பெற்றுக் கொண்டிருந்த அந்த பாத்திரத்தை வைத்து பிச்சை எடுத்திருக்கிறார். ஆனால் காலப்போக்கிலே அந்த பாத்திரமானது மிகவும் அழுக்காகி கருப்பு கலராகி இருந்ததனால் அது குடும்ப சொத்து போல மாறி அதிலே பிச்சை எடுத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த பாத்திரத்தின் மீது ஒரு கல் விழ அது பளபளப்பாக தெரிந்து அதை கழுவி பார்த்தால் தங்கமாக இருந்திருக்கிறது. அந்த பிச்சைக்காரர் பிச்சை எடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அரசர் தங்க பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் தங்க பாத்திரம் என்று கூட தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அதை பிச்சை எடுத்திருக்கிறார். இப்படித்தான் சிலுவை பற்றி அறியாமலேயே சிலுவை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சிலுவை பற்றி அறியாமலே கழுத்திலும் காதிலும் பலர் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலுவினுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மேன்மை என்ன? அந்த சிலுவை நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை அவருக்காக சுமக்கவில்லை, நமக்காக சுமந்தார். அவர் அவருடைய பாவங்களுக்காகவும் பிணிகளுக்காகவும் சுமந்தது போல புனித வெள்ளிக்கிழமை அன்று ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருப்பதோடு நம்ம வேலை முடிந்து விடுகிறது. அவர் ஏன் சிலுவை சுமந்தார்? எதற்காக சிலுவை சுமந்தார்? எதற்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்? எதற்காக முள்முடிகளால் கிழிக்கப்பட்டார்? சாட்டையாளர் உடல் கிழிக்கப்பட்டது? இவை அனைத்தும் நமக்காக, நம் பாவங்களுக்காக. ஆனால் நாம் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் அதை அழுது ஒப்பாரி வைத்து நாளை கடத்தி விட்டு சென்று விடுகிறோம். ஆனால் இது நம் வாழ்விலோடு இணைய வேண்டிய ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாள். ஏனென்றால் நமக்காக ஒருவர் வாழ்வை கொடுத்திருக்கிறார். நமக்காக ஒருவர் தன்னையே நமக்காக பலியாக கொடுத்திருக்கிறார். இதைதான் கத்தாத செம்மறியாக நமக்கு அடையாளப்படுத்துகிறது விவிலியம். இதைதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற தலைமை குரு. ஏனென்றால் ஆடு, மாடு, புறாக்களின் ரத்தம் பாவத்தை போக்க வல்லது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை போக்க வல்லது. குத்தி திறக்கப்பட்ட விழாவானது நமக்கு மீட்பினுடைய வழியை காட்டியது. அந்த இயேசுனுடைய உடலில் கிழிக்கப்பட்ட ஒவ்வொரு சதை நாளங்களும் நம்முடைய மீட்புக்கானது. உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்முடைய மீட்புக்கானது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த புனித வெள்ளிக்கிழமையிலே இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிலுவை அவருக்கு கொடுத்த வழிகளை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சுமந்தது சிலுவையை மட்டுமல்ல, நம்முடைய அவமானங்களை, நம்முடைய காயங்களை, நம்முடைய வேற்றுமைகளை, நம்முடைய பாகுபாடுகளை, சாதியினுடைய வேரை அறுத்த நாள் அது. பல நேரங்களிலே நம் மக்கள் சாதிய பெருமைகளை பேசிக்கொண்டு அலைகின்ற பொழுது அது நாம் இயேசு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாரமான சிலுவை. இயேசுவை அறிவிப்பதை விட்டுவிட்டு இன்று பலவிதமான பல கதைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வந்தோம் என்பதை மறைந்துவிட்டு நம்முடைய வாழ்வையே மாற்றி வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிலுவை மரம் சொல்லுகின்ற பாடம் இதுதான். இந்த சிலுவை நம்முடைய பாடுகளுக்கான சிலுவை, நம்முடைய வலிகளுக்கான சிலுவை, நம்முடைய வேதனைகளுக்கான சிலுவை. இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து என்கின்ற கடவுளுடைய மகன் தன்னுடைய கடவுள் என்ற நிலையை வரிந்து பற்றி கொள்ளாமல் தம்மையே அடிமையாக்கி அடிமை கோலம் பூண்டு இந்த சிலுவையை சுமந்தார். இந்த சிலுவை மீட்பின் சிலுவையாக நமக்கு இருக்கிறது. இந்த சிலுவையை பார்க்கும் தோறும் எப்படி அந்த வனாந்தரத்திலே வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தார்களோ அதுபோல இந்த சிலுவையை நாம் ஒற்று நோக்குவோம். இந்த சிலுவையில் இருக்கின்றவர் மெய்யானவர், உண்மையானவர். நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தாடிகள் பிடுங்கப்பட்டார். அவருடைய காயங்களாலே நாம் குணமானோம். அப்படிப்பட்ட
அந்த இயேசு கிறிஸ்துவை நமதாக்கி இந்த புனித வெள்ளியை நாம் அனுசரிக்க மறவாதிருப்போம். இன்றோடு இது மறந்து போவது அல்ல, மறக்கக்கூடாத ஒன்று. அனுதினமும் நம்முடைய வாழ்விலே இந்த சிலுவையை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். பல பேர் இந்த சிலுவையை துன்பத்தின் அடையாளமாக நினைக்கிறார்கள். பல பேர் இந்த சிலுவையை அவமானத்தின் அடையாளமாக நினைக்கிறார்கள். ஆனால் இவர் மீது நம்பிக்கை கொண்டவர் மட்டுமே இதை மீட்பின் சின்னமாக பார்ப்பார்கள். இந்த சின்னப்பர் சொல்லுவார், பலர் மடமையாக கருதியதை இயேசு கிறிஸ்து மாட்சியாக மாற்றினார். அந்த மாட்சி தான் இன்று நமக்காக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாட்சியில நாமும் இணைய வேண்டுமானால் இந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடப்போம். இந்த சிலுவை நமக்கான வழியை காட்டக்கூடியது. இந்த சிலுவை நமக்கான மோட்சத்தை காட்ட வல்லது. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்வோர் யாரும் தோல்வி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. இறைவனோடு வழி நடப்போம். இருக்கின்ற வரை அவருக்காக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.